ஓம் நமச்சிவாய. திருமணம் பந்தம் தொடர்பான பொது பலன்கள். விருச்சிகம் கும்பம் லக்னங்களுக்கு 8இல் செவ்வாய் நின்றால் இருதாரம் அமைவதற்கு வாய்ப்புகள் உண்டு. 7இல் செவ்வாய் சுக்கிரன் இணைந்தால் விதவையை திருமணம் செய்ய வாய்ப்புண்டு. 7இல் சூரியன் நின்று சனி அல்லது ராகு பார்த்தால் ஜாதகர் மனைவியை தவிக்க விட்டுவிட்டு ஓடிவிடுவார். 7இல் குரு செவ்வாய் இணைந்தால் தாமும் கெட்டு தம் மனைவியையும் கெடுப்பார். 7இல் சந்திரனும் சனியும் கூடினால் ஜாதகர் தெரிந்தே படுகுழியில் விழுவார். 7இல் கேது நின்றால் நல்ல மனைவி அமைவதற்கு வாய்ப்புகள் இல்லை. 7ஆம் அதிபதி கேந்திரத்தில் நின்றால் ஜாதகருக்கு ஒரே ஒரு மனைவிதான் அமையும். 7ஆம் இடம் ஸ்திர ராசியாகி அதில் சனி நின்று உடன் ராகுவோ அல்லது கேதுவோ இணைந்தால் ஜாதகர் வெளிநாட்டு பெண்ணை திருமணம் செய்வார். 7இல் செவ்வாய் சூரியன் நின்று 11இல் பாப கிரகங்கள் நின்றால் மனைவிக்கு குழந்தை பாக்கியம் குறைவாக இருப்பதற்கு தான் வாய்ப்புகள் உண்டு. லக்னத்தில் குருவும் 7இல் சுக்கிரனும் நின்றால் ஜாதகருக்கு பல மனைவியர்கள் அமைவதற்கு வாய்ப்புண்டு. ஆனால் இவர் மனைவியால் இவருக்கோ இவரால் இவர் மனைவியருக்கோ எவ்வித பலனும் இருக்காது. 7ஆம் அதிபதி சூரியனுடன் இணைந்து ராசியிலும் அம்சத்திலும் 6, 8, 12 இந்த இடங்களில் நின்றால் ஜாதகரின் மனைவி இளம் வயதிலேயே இறப்பதற்கு வாய்ப்புண்டு. சிம்ம லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு திருமணம் தாமதமாகும். வயதில் மூத்த பெண்ணையே மணப்பதற்கு வாய்ப்புகள் உருவாகும். சுக்கிரன் நின்ற ராசிநாதன் ராசியிலும் அம்சத்திலும் 6, 8, 12இல் நின்றால் ஜாதகர் எத்தனை திருமணம் செய்தாலும் அவர் மனைவிக்கு ஆயுள் பெரிய அளவிற்கு இருப்பதற்கு வாய்ப்புகள் இல்லை. செவ்வாயின் வீடு லக்கினமானால் ஜாதகர் தன் மனைவியின் மீது அதிக பிரியம் கொண்டவராக இருப்பார். 7இல் கேது நின்றால் 27 வயதிற்கு மேல்தான் திருமணம் செய்ய வேண்டும். இல்லை என்றால் 7 வருடமே திருமணம் வாழ்க்கை அமைவதற்கு வாய்ப்பு உண்டு. 2, 7, 8இல் கேது நின்றால் திருமணம் தாமதமாக வாய்ப்புண்டு. சனி செவ்வாய் இணைந்து ராசியில் 7ஆம் இடத்திலோ அல்லது லக்னத்திலோ நின்றால் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. இதேபோல் நவாம்சத்தில் அஷ்டமாக நின்றாலும் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. சனி வீட்டில் புதனும் புதன் வீட்டில் சனியும் நின்று சுபர் பார்வை பெறாவிட்டால் அவருக்கு திருமண வாய்ப்பு குறைவு. 7இல் சந்திரனும் சுக்கிரனும் இணைந்தால் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. லக்னாதிபதி 7ஆம் அதிபதி இணைந்து லக்னாதிபதியும் 7ஆம் அதிபதியும் இணைந்து 6, 8, 12இல் நின்றாலும் திருமணம் நடப்பதற்கு வாய்ப்புகள் குறைவு. ரிஷபம் துலாம் லக்னமாயிருந்து 4இல் சனி நின்று சனியை சுக்கிரன் பார்த்தால் அவர் இளந்துறவியாவதற்கு வாய்ப்புகள் உண்டு. சுக்கிரன் அஸ்தங்கம் அடைந்தால் இல்லற வாழ்க்கை இனிக்காது காதல் திருமணமே அமையும். புதன் 7க்குடையவனாகி நீசம் அல்லது பகை பெற்று 7ஆம் இடத்தில் பகை கிரகங்கள் நின்றாலோ அல்லது பார்த்தாலோ அப்பெண்ணால் கணவனுக்கு ஆபத்து உண்டு. நன்றி, வணக்கம். ஓம் நமச்சிவாய.